கடந்த வாரத்திலே நாம் ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு வைத்த பண்டிகைகளை குறித்து நாம் கவனித்தோம். பண்டிகை பலி, பண்டிகையும் அந்த பண்டிகையிலே செலுத்தப்பட வேண்டிய பலிகளையும் குறித்து நாம் கவனித்தோம். நான் அதிலே லேவியராகமம் 23ஆம் அதிகாரம் முதல் 3 வசனங்களிலே சொல்லப்பட்டிருக்கிற ஓய்வு நாள் பண்டிகை குறித்து நான் உங்களுக்கு சொன்னேன். மறுபடியும் அந்த வேத வசனத்தை நான் வாசிக்கிறேன். பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ இஸ்ரவேல் புத்திரரோடே சொல்ல வேண்டியது என்னவென்றால், சபை கூடி வந்து பரிசுத்த நாட்களாக ஆசரிக்கும்படி நீங்கள் கூற வேண்டிய கர்த்தருடைய பண்டிகை நாட்களாவன. 6 நாள் வேலை செய்ய வேண்டும். 7ஆம் நாள் பரிசுத்த சபை கூடுதலான ஓய்வு நாள். அதில் ஒரு வேலையும் செய்ய வேண்டாம். அது உங்கள் வாசஸ்தலங்களிலெல்லாம் கர்த்தருக்கென்று ஓய்ந்திருக்கும் நாளாக இருப்பதாக. கடந்த வாரத்திலே நான் உங்களுக்கு சொன்னேன், ஓய்வு நாளை தேவன் ஏன் உண்டாக்கினார், ஓய்வு நாளை எப்படி ஆசரித்தார்கள் என்றும், புதிய ஏற்பாட்டிலே எப்படி 7ஆம் நாளாக இருந்த ஓய்வு நாள் வாரத்தின் முதல் நாளாக எப்படி மாறிற்று என்பதை குறித்து நான் சொல்லும்படி நேற்று போன வாரத்தில் இந்த ஓய்வு நாட்களை மாத்திரம் நான் சொன்னேன். ஓய்வு நாட்களிலே ஆண்டவராய் இயேசு அற்புதங்களை செய்து அடையாளங்களை செய்து அவர்களிடத்திலே பகைகளை சம்பாதித்தாலும் ஓய்வு நாள் மனுஷனுக்காக உண்டாக்கப்பட்டது, ஓய்வு நாளுக்காக மனுஷன் உண்டாகலை என்று சொல்லி அவர்களை கற்றுக் கொடுத்து ஓய்வு நாளை மாம்சரீகமாக அவர்கள் ஒரு கட்டாயமாய் கொண்டு வந்தார்கள். ஆனால் உண்டாக்கின நோக்கத்தை நான் உங்களுக்கு சொன்னேன். தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை ஆக்கினார். இந்த அடிமைத்தனத்தில் விடுதலையான மக்களுக்கு தான் ஓய்வு நாளை ஆண்டவர் கொடுத்தார். ஆனால் நீங்கள் அதை கவனிச்சிங்கன்னா, ஆண்டவர் இந்த ஜனங்களை விடுதலையாக்கும் போது அவர்களுக்கு ஓய்வு நாளை பற்றியோ வேதத்தில் எந்த பிரமாணத்தை பற்றியோ ஆண்டவர் அங்கே பிரசங்கிக்கவே இல்லை, சொல்லவே இல்லை. ஆனால் எந்த பிரமாணத்தையும் ஆண்டவர் சொல்லாமல், ஒரு கட்டளையும் ஆண்டவர் கொடுக்காமல், எகிப்திலிருந்து அவர்களை விடுதலையாக்கி எகிப்தியரின் கையனின்றும் எகிப்து தேசத்திலிருந்தும் அவர்களை விடுதலையாக்கி அவர்களை பாலும் தேனும் ஓடுகிற கானானில் கொண்டு போய் சேர்க்கும்படி இறங்கினேன் என்று ஆண்டவர் சொன்னார். அவங்க கொடுத்த உபதேசமே என்னன்னு கேட்டால், அவங்களுக்கு எந்த உபதேசம் எந்த கட்டளையும் ஆண்டவர் கொடுக்கல, எந்த காரியத்தையும் சொல்லவே இல்லை, என்ன செய்யணும்னு கூட சொல்லலை. அவங்களுக்கு இப்போ என்ன தேவை என்று கேட்டால், அவங்க முதலாவது எகிப்தியரின் கையிலிருந்து விடுதலை ஆகணும், இந்த தேசத்திலிருந்து விடுதலை ஆகணும், இந்த பாலும் தேனும் ஓடுற தேசத்தில் அவங்க போய் சேரணும். இதுதான் அவங்களுடைய நோக்கம், அவங்களுடைய ஆண்டவருடைய திட்டம். ஆனால் ஆண்டவர் விடுதலையாக்கி வெளியே கொண்டு வந்துட்டார். இப்போ செங்கடலை பிளந்தார், ஆண்டவர் அற்புதங்களை செய்தார், அவங்கள போஷித்தார், எதுவுமே செய்யலை. ஒரு குறிப்பிட்ட காலம் அவர்களை வழி நடத்தி விட்டு தான் ஆண்டவர் அவங்களுக்கு என்ன கொடுத்தார்னா, மோசேயை மலையின் மேல் அழைத்து கொண்டு போய் அவரை பல நாட்கள் உபவாசம் இருக்க பண்ணி, தேவனோடு அவரை தங்கி இருக்க பண்ணி, இவர்கள் கை கொள்ள வேண்டிய பிரமாணங்கள் என்று ஒன்றை கொடுத்தது ரொம்ப நாட்கள் பொறுத்து தான். முதல்லையே பிரமாணத்தை கொடுத்து ஆண்டவர் அவங்கள கொண்டு வரவே இல்லை. தேவனுடைய நாமத்துக்கு மகிமையும் கனமும் துதியும் உண்டாவதாக. மோசேயை கூட ஊழியத்துக்கு அழைக்கும்போது, நீ வா, நான் இவங்களை பாலந்தியான ஓடுற தேசத்துக்கு நான் உங்களை கொண்டு போவேன், உங்கள்கிட்ட மூலமாக நான் பிரமாணங்களை தருவேன் அப்படின்லாம் ஒன்றும் சொல்லவே இல்லை. ஆண்டவர் அவங்கள முதலாவது ரட்சித்தார், அவங்கள வழி நடத்தினார்.
அவங்களை ஆவிக்குரிய வளர்ச்சியிலே வரும்பொழுதுதான் அவர்களுக்கென்று ஏற்படுத்தின தலைவன் மூலமாக தலைவனை தேவனோடு உட்கார பண்ணி தலைவனை தேவ சமூகத்திலே வைத்து அவனை பக்குவப்படுத்தி அவரை பரிசுத்தப்படுத்தி இந்த ஜனங்கள் கை கொள்ளும்படியான பிரமாணங்களை ஆண்டவர் கொடுத்தார். நீங்கள் அப்போஸ்தலனாகிய பவுல் எபிரேயருக்கு நிருபத்தை எழுதும்போது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், எபிரேயர் நிருபம் எபிரேயர் என்று சொல்லுகிற இஸ்ரவேலருக்காக எழுதப்பட்டது. அந்த நிருபத்தை அவர் எழுதும் பொழுது பழைய ஏற்பாட்டு காரியங்கள் எல்லாம் சொல்லி பழைய ஏற்பாட்டு காரியம் சரி என்றும், ஆனால் பழைய ஏற்பாட்டின் காரியத்தை விட புதிய ஏற்பாடு எப்படி மேலானது என்பதை அவர் விளக்கம் கொடுக்கிறதை நீங்கள் பார்க்கலாம். எபிரேயர் நிருபத்தில் அவர் ஆரம்பிக்கும் போதே சொல்லுகிறார். எபிரேயர் 1ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்களை நீங்கள் வாசிப்பீர்களானால், எபிரேயர் 1ஆம் அதிகாரம் காலங்களில் பங்கு பங்காகவும் பூர்வ காலங்களிலே பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் தீர்க்கதரிசிகள் மூலமாக பிதாக்களுக்கு திருவுளம் பற்றின தேவன் இந்த கடைசி நாட்களிலே குமாரன் மூலமாக நமக்கு திருவுளம். அப்போ தேவன் வந்து தீர்க்கதரிசிகளை எழுப்பினார். அந்த நாட்களில் தீர்க்கதரிசிகள் தலைவர்கள் அவங்கள பிதாக்களுக்கு ஆண்டவர் போதிச்சார். பிதாக்களுக்கு எப்படி போதிச்சார்னா பங்கு பங்காக தான் போதிச்சார், கொஞ்சம் கொஞ்சமாக தான் போதிச்சார். ஒரே அடியாக எல்லாத்தையும் ஆண்டவர் கொடுத்துடல, எல்லா உபதேசத்தையும் ஒரே நாளில் ஆண்டவர் கொடுத்துடல. இப்போ ஒரு டாக்டர் ஆகணும் அப்படின்னா ஒரு டாக்டர் நிறையா படிக்கணும். ஒரு பிள்ளையை படிப்பிக்கும்போது அதை வந்து தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக அந்த பிள்ளையை வந்து நாம் வந்து நீ டாக்டராக படிக்கணும்னா இப்போவே படிக்கணும்னு சொல்கிறதில்ல. அந்த குழந்தை பிறந்த உடனே பிரியாணி ஊட்டிடுறதில்ல. நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக லகுவான உணவை கொடுத்து அப்புறம் ஒரு கடினமான உணவை நாம் கொடுக்கிறது போல தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரும் இந்த உபதேசம் என்று சொல்லுகிற காரியத்தை பங்கு பங்காக தான் சொல்லி கொடுத்தார். கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுடைய அறிவுக்கேற்ற விதமாக அவங்க ஏற்றுக்கொள்ளுகிற திறனுக்கு ஏற்ற விதமாக ஆண்டவர் பங்கு பங்காக தம்முடைய ஜனங்களுக்கு சொல்லி அவர்களை நடத்தினதை நாம் வாசிக்கிறோம், நாம் கவனிக்கிறோம். அதே விதமாக நீங்கள் இந்த கடைசி காலத்தில் குமாரன் மூலமாக நமக்கு வெளிப்படுத்தினார் என்று சொல்லுகிற சம்பவத்தை நீங்கள் பார்ப்பீர்களானால், நீங்கள் யோவான் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலிருந்து நீங்கள் வாசித்தீங்கன்னா, யோவான் 16ஆம் அதிகாரம், ஆனாலும் நான் இவைகளை உங்களுக்கு சொன்னதினால் உங்கள் இருதயம் துக்கத்தால் நிறைந்திருக்கிறது. ஆண்டவர் சில காரியங்களை அவங்ககிட்ட சொல்றாரு. சொன்னா அவங்க ரொம்ப துக்கப்பட்டாங்க. அந்த வார்த்தைகளை கேட்ட போது ரொம்ப துக்கப்பட்டாங்க. நான் உங்களுக்கு உண்மையை சொல்லுகிறேன், நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாய் இருக்கும். நான் போகாதிருந்தால் தேற்றரவாளன் உங்களிடத்தில் வரார். நான் போவேனே ஆகில் அவரை உங்களிடத்திற்கு அனுப்புவேன். அவர் வந்து பாவத்தை குறித்தும், அவர் வந்து என்னத்தை குறிப்பார்னு கேட்டீங்கன்னா, நான் என்ன பிரசங்கம் பண்ணேன்னா, மனம் திரும்புங்கள், பரலோக சுயமா இருக்கிறது. ஒரு ஒரு பொதுவான ஒரு காரியத்தை சொல்லிட்டு போயிட்டார். பரலோக ராஜ்யத்தை பற்றி அதிகமான காரியங்கள் சொல்லிட்டார். பரலோக ராஜ்யம் எப்படி இருக்கும், பரலோக ராஜ்யத்தில் யார் போக முடியும், இதெல்லாம் ஓமையாக சொல்லிட்டு போயிட்டார். ஆனால் ஏசு சொல்கிறாரு, நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். நான் போய் பரிசுத்த ஆவியானவரை தேற்றவாளனை அனுப்புவேன். அவர் வந்து உங்களுக்கு பாவத்தை சொல்லி கொடுப்பாரு, அவர் வந்து உங்களுக்கு நீதியை சொல்லி கொடுப்பாரு, அவர் வந்து இனி வரும் நியாய தீர்ப்பை குறித்து உங்களுக்கு கண்டித்து உணர்த்துவார். அவர்கள்
அவர்கள் என்னை விசுவாசியாதபடியினாலே பாவத்தை குறித்தும். இங்க 12ஆம் வசனத்தை நீங்க வாசித்தீங்கன்னா, இன்னும் அநேக காரியங்களை உங்களுக்கு சொல்ல வேண்டியதா இருக்கிறது. அவைகளை நீங்கள் இப்பொழுது தாங்க மாட்டீர்கள். இப்போ சொன்னீங்கன்னா நீங்க தாங்கவே மாட்டீங்க. யாருக்கு? சீஃப் பாஸ்டர், அவர் தான் ஃபவுண்டர். பெந்தேகோஸ்தே சபையினுடைய ஃபவுண்டருக்கு ஆண்டவர் சொல்றாரு, இப்போ நான் சொல்றதே உங்களுக்கு துக்கமாக இருக்கு, ஆனால் நான் சொல்ல வேண்டிய காரியம் நிறையா இருக்கு. அப்போ அப்போஸ்தலர்கள்ட்ட ஆண்டவர் சொன்னது கொஞ்சம், பரிசுத்த ஆவியானவர் சபையை பொறுப்படுத்தி சொல்றது ரொம்ப அதிகம். அதனால தான் ஏன் சொன்னார், நான் உங்களுக்கு உங்கள் திராணிக்கத்தக்க அளவு தான் நான் சொல்லியிருக்கேன், இதுக்கு மேலே போனால் நீங்கள் தாங்க மாட்டீங்க. ஏன்னா நீங்கள் தாங்க முடியாத அளவுக்கு பின்னால் இருக்கு காரியங்கள் இருக்கு. அப்போ அவங்களுக்கு சொன்னதோடு ஆண்டவர் நிறுத்திடல, இவ்வளோதான்ப்பா, இதை நீ கை கொண்டா போதும், நீங்கள் மேலே வந்துடலாம் அப்படின்னு ஆண்டவர் சொல்லலை. நான் ஏன் போகிறேன்னு சொன்னீங்கன்னா, பரிசுத்த ஆவியானவர் வந்து இப்போ நான் சொல்ல முடியாதெல்லாம் சொல்லுவார். என்னெல்லாம் நான் உங்களுக்கு சொல்ல முடியலையோ, நீங்கள் தாங்க முடியலையோ, தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆகையினாலே தான் யோவான் 6:60 வாஸ்தா, அவருடைய சீஷரில் அநேகர் இவைகளை கேட்ட பொழுது, இது கடினமான உபதேசம், யார் இதை கேட்பார்கள் என்றார்கள். யார் சொன்னது? சர்ச் லீடர். இவங்க தான் சபசாலத்தை போகிறாங்க, இவங்க தான் கிரேட் அப்போஸ்தலர்கள். இவங்களை நம்பி தான் சபையை ஆண்டவர் கொடுக்க போகிறார். ஆண்டவர் உபதேசம் இதுவரைக்கும் நல்ல 5 அப்பம் கொடுத்தாரு, 2 மீனை வச்சு 5000 பேர் சாப்பிட்டாங்க, நல்ல சந்தோஷமாக இருந்தாங்க. காலி படவெல்லாம் நிறைவாந்துச்சு, ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க. வெறும் தண்ணியே திராட்சைதான் மாறிச்சு, ரொம்ப அற்புதமாக நடந்துச்சு. ஒன்றும் இல்லாமல் ஆண்டவர் அனுப்புனார், நீ காசும் கொண்டு போகாத, பர்ஸும் கொண்டு போகாத, மாற்று வசனம் கொண்டு போகாத, பாதரட்சை கொண்டு போகாத, தடியை மாத்திரம் பிடிச்சிட்டு போ எல்லாம் சொல்லிட்டு வந்து கேட்டால் எல்லாம் குறைவாக இருந்துச்சு. நிறைவாக இருந்துச்சாப்பா? ஒரு குறைவு இல்லையா, ரொம்ப நல்லதாக இருந்துச்சு உபதேசம். ஆனால் டாக்டரின்னு உள்ள வச்ச உடனே என்ன சொன்னானுங்கன்னு கேட்டிங்கன்னா, ஐயோ இது ரொம்ப கடினமாக இருக்குது. 5 10 5000 பேர் சாப்பிட்றது கடினமாக இல்லை, தண்ணியை ரசமாக மாற்றுறது கடினமாக இல்லை, லேகியோன் பிசாசை துரத்துறது கூட கடினமாக இல்லை. உபதேசம் தான் கடினம், வசனம் தான் கடினம் உங்களுக்கு. இது யார் கை கொள்வது? அப்போ இதுவரைக்கும் அவரை பின்பற்றினவன் உபதேசம் என்று வந்த உடனே யார் இதை பின்பற்றது? அதுக்கப்புறம் நீங்கள் வாசித்தீங்கன்னா 6ஆம் அதிகாரம் 66ஆம் வசனத்தில், அது முதல் அவருடைய சீஷரில் அநேகர் அவருடைய சீஷரிலே அநேகர் அவருடனே கூட நடவாமல். இதுவரைக்கும் எங்க போயிட்டு வந்தாங்க? நெருக்கிக்கிட்டு போனான். அந்த 12 வருஷமா பெரும்பாடு உள்ள அந்த ஸ்திரீ அவ வந்து தொட்ட போது பேதுரு சொன்னார், என்ன ஆண்டவரே, எல்லாரும் நெருக்கிக்கிட்டு இருக்காங்க, நீர் வந்து இப்போ யார் தொட்டதுன்ற எப்படி கண்டுபிடிக்க முடியும்? எல்லாரும் எப்படி இருக்காங்க? உங்களை நெருக்கிட்டுல போகிறாங்க. ஆனால் உபதேசம் கொடுத்த உடனே எங்கே போயிட்டாங்க? சீசரில் அநேகர் பின் வாங்கி போயிட்டான், பின்னால் போயிட்டான். திரும்பி பார்க்க, எங்கப்பா ஆளை காணோம், கோயிலுக்கு ஏன் வரலப்பா அப்படின்னு கேட்டான். ஏப்பா இதெல்லாம் நம்மளால் தாக்க பிடிக்க முடியாதுப்பா சாமி. ஏன் தாக்க முடியாது? அற்புதத்தையே ஆண்டவர் சொல்லிட்டு போயிருந்தாருன்னா, அதிசயமாகவே நடத்திட்டு போயிருந்தாருன்னா, ஆண்டவர் அவங்க எல்லாம் கேட்டதெல்லாம் கொடுத்துட்டே வந்திருந்தாருன்னா, ரொம்ப நல்ல இயேசு, ரொம்ப அருமையாக கண்ணீரை துடைக்கிறார், எல்லாம் மாற்றுறார், எல்லாத்தையும் மாற்றிட்டார், கேட்டதெல்லாம் கொடுக்குறாரு அப்படின்னா நிறைய பேர் பின்பற்றுவாங்க. ஆனால் ஆண்டவர் உபதேசம் என்று உள்ள வந்தபோது ஒருத்தன் சொன்னால், இது கடினமான உபதேசம், இது யார் பின்பற்றது? காலப்போக்கிலே அவங்க பின்ன போயிட்டாங்க. ஏசு திரும்பி பார்த்து பேதுரை பார்த்து சீசரை பார்த்து கேட்டார், என்னப்பா நீங்களும் பின்னால் வரப்போகிறீங்களா இல்லை பின்னாலே போக போகிறீங்களா? இவங்களை அழைக்கும் போது என்னதான் அழைச்சாருன்னு கேட்டிங்கன்னா,
இந்த உபதேசம் சொல்லவே இல்லை. ஏசு இவங்க வந்து வெறுமையாக இருந்தாங்க. ஒன்றும் இல்லாமல் ராக்காலத்தில் ஒன்றும் இல்லாமல் இருந்தவங்கள வலைய ராத்திரியெல்லாம் பிரயாசப்பட்டு ஒரு மீன் பிடிக்கலை, வலையை பழுது பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இயேசு வந்து ஒரு அற்புதம் செய்தார். போட்டை தள்ளிட்டு போப்பா அப்படின்னு சொன்னார். அவன் தள்ளிட்டு போய் போட்டை வலையை போட்டான். 2 படகு நிறைய மீன் கிடச்சிது. இயேசு ஒன்றும் சொல்லலை. பின்னால் வான்னு சொன்னால் பின்னால் போயிட்டான். உன்னை யாரை ஆக்குவேன்னு சொன்னால், நீங்கள் மீனை பிடிக்கிறீங்க, நான் இனி உங்களை மனுஷரை பிடிக்கிறத ஆக்குவேன். அப்போ இவர் ப்ரமோஷன் நம்பி வந்துட்டாருப்பா. இத்தனை வருஷம் நம்ம அப்பங்காலத்தில் தாத்தா காலத்திலேருந்து மீனையே பிடிச்சிட்டு கிடக்கிறோம், இனி யாரை பிடிக்க போகிறோம்? நமக்கு பெரிய ப்ரமோஷன் வரப்போகுது. இன்றையோ அதான் போட்டை விட்டான். இனி போட்டு எதுக்கு மீன் மனுஷனை பிடிக்கிறதுக்கு, வலை எதுக்கு? இல்லை, நம்மளை இனி ஆண்டவர் வேறு ஏதோ ஒரு ஹை லெவலுக்கு கொண்டு போகிறார். ஆனால் அந்த ஹை லெவலில் போகிறதுக்கு இந்த உபதேசம் இருக்குன்னு அவனுக்கு தெரியாது. அப்போ ஆண்டவர் இதெல்லாம் சொல்லியிருந்தா இல்லை நான் வலையே போயிருக்கேன்னு போயிருப்பான். ஆண்டவர் வந்து எதையுமே சொல்லாமல், எப்பா நீங்கள் பின்னால் வா, நான் உன்னை மனுஷனை பிடிக்கிற ஆக்குவேன் அப்படின்னு சொன்னார். எல்லாத்தையும் தகப்பனை விட்டுட்டு தாயை விட்டு எல்லாம் விட்டு வந்துட்டான். எல்லாம் விட்டு வந்தவன் தான் இப்போ என்ன செய்கிறான்னு கேட்டிங்கன்னா, உபதேசத்தை கேட்கும்போது பின்வாங்கி போனான். இயேசு கேட்டார், நீங்களும் போக போகிறீங்களாப்பா? இல்லை இல்லை, நித்திய ஜீவ வசனங்கள் உங்களிடத்தில் இருக்க ஆண்டவரே, நாங்கள் வசனத்துக்காக உண்மை பின்பற்றுகிறோம். அப்போது நீங்கள் நம்ம வேதத்திலே நம்ம அறிஞ்சோம்னா, எந்த அழைப்பை அழைக்கும் போதும் ஆண்டவர் யாருக்கும் பூரணத்தை வெளிப்படுத்தி கொடுக்கவே இல்லை, சத்தியத்தை சொல்லவே இல்லை. அவங்கள அழைக்கிறதுக்கு ஆண்டவர் என்ன காட்டணுமோ, உன்னை பயில் போட்டு நான் கூட்டி சேர்த்தேன். ஒரு நாட்டை காட்டினார், ரட்சிப்பை காட்டினார், அவ்வளவுதான். நீங்கள் நினச்சிடக்கூடாது அதோடு ஆவிக்குரிய வாழ்க்கை முடிஞ்சு போச்சுன்னு. உதாரணமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா, அப்போஸ் 2ஆம் அதிகாரத்தில் சபை ஆரம்பிச்சது. பெந்தெகோஸ்தே நாளில் சபை ஆரம்பிச்சது. அவர் வந்து எல்லாரும் ஜெபம் பண்ணி ஆண்டவர் சொன்னார், அவங்களுக்கு சொல்லி கொடுத்த ஒரே ஒரு காரியம் என்னென்னா, வாக்குத்தத்தம் நிறைவேறுவதற்கு நீங்கள் எருசலேமில் காத்திருங்கள்னு சொன்னார். அவங்களுக்கு என்ன வாக்குத்தத்தம் நிறைவேற போகுது, என்ன நடக்க போகுதுன்னு தெரியாது. ஆனால் அவன் சொல்லியிருக்க, பரிசுத்த ஆவியை நீங்கள் பெற்றுக்கொள்ளணும், நீங்கள் பலன் அடையணும் என்று ஆண்டவர் சொன்னபோது இவங்க அதை நம்பி போய் உட்கார்ந்துருக்காங்க. இந்த பரிசுத்த ஆவி பெறுகிற அனுபவம் என்ன, அதை எப்படி பெறணும், அதுக்கு நம்ம என்ன செய்யணும், எதுவுமே அவங்களுக்கு தெரியாது. ஆண்டவர் எந்த இதுவும் சொல்லிக் கொடுக்கல. நீங்கள் காத்திருங்க போங்க. அவங்க போய் எல்லாரும் ஒன்று கூடி ஒருமனப்பட்டு ஜெபிச்சுட்டு இருக்காங்க. பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். இவங்க எல்லாரும் அந்நிய பாஷைகளை பேசி, தேவன் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படி அவர்கள் பாஷைகளை பேசி அவர்கள் தேவனை துதித்து ஆரவாரிக்கும் போது வெளியே ஒரு பெரிய கலட்டாயிடுச்சு. இவனுங்க எல்லாம் குடிச்சிட்டு வந்திருக்கானுங்க, இவனுங்கெல்லாம் குடிச்சிட்டு கத்துறானுங்கன்னு சொன்ன பொழுது பேதுரு எழும்பி எந்த ஆயத்தம் இல்லாமல் பரிசுத்த ஆவி நிறைவோடு பேசினார். எந்த ஆயத்தமும் இல்லை, எந்த வசனத்தை குறிப்பெடுக்கலை. அது முழுவதும் ஆவியானவர் பேசின பொழுது அவர்கள் இருதயத்திலே குத்தப்பட்டார்கள். இருதயத்தில் குத்தப்பட்டு, சகோதரரே நாங்கள் என்ன செய்யணும்னு கேட்டாங்க. நாங்கள் என்ன செய்யணும்? உடனே அவர் சொன்னார், அப்போஸ் 2:18 வாசித்தீங்கன்னா, நீங்கள் மனம் திரும்புங்க, பாவ மன்னிப்புக்கு என்று நீங்கள் இயேசுவின் நாமத்தில் ஞான ஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்க, அப்போ பரிசுத்த ஆவியை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்க. இது உங்களுக்கும் உங்கள் தேவநாயகத்தை தூரத்திலிருந்து வரவழைக்கிற யாவருக்கும் உரியது. நீங்கள் மாறுபாடான சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள். ரட்சிப்பை அறிவிச்சார். இதை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டவர்கள் எல்லாரும் என்ன செய்தாங்க? ஞான ஸ்நானத்தை கொடுத்த 2 வசனம்தான், ரிப்பன்ட், மனம் திரும்பு. அப்போ ஆதி சபையில் ஞான ஸ்நானம் கொடுக்கறதுக்கு அவங்க சொன்ன மூல உபதேசம் என்னன்னு கேட்டிங்கன்னா, மனம் திரும்பு, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஞான ஸ்நானம் பெறு, பரிசுத்த ஆவியை பெறு. மனம் திரும்புதல், ஞான ஸ்நானம், பரிசுத்த ஆவி,
இந்த மாறுபாடான சந்ததியை விட்டு விலகு. இதை சந்தோஷமாக ஏற்றுக்கிட்டாங்க. இப்போ நீங்கள் சபையை நீங்கள் வாசித்தீங்கன்னா 2ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசித்தீங்கன்னா இவர் என்ன சொன்னார்னா, நீங்கள் மாறுபாடான சந்ததி விட்டு விலகி ரட்சித்து கொள்ளுங்கன்னா, இவன் மாறுபாடு சந்ததி எல்லாத்தையும் விட்டு எங்கே வந்துட்டான்? வீட்டெல்லாம் விட்டு சர்ச்சுக்கு வந்துட்டாங்க. பேதுரு சொன்னார், மாறுபாடான சந்ததியை விட்டுட்டு ரட்சித்து கொள்ளுங்கன்னா. அது எப்படிங்க? எங்கள் பக்கத்து வீட்டுக்காரன் மாறுபாடுக்காரன், பின்னால் வீட்டுக்காரன் மாறுபாட்டுக்காரன், இனி அங்கே போனால் அங்கே தானே இருக்கணும். அதனால் எல்லாரும் வீட்டை காலி பண்ணி எங்கே வந்துட்டான்? சர்ச்சில் வந்துட்டான். சர்ச்சை வீட்டையே விற்றுட்டான். வீட்டையே விற்றுட்டு கொண்டு போய் கொடுத்துட்டு எல்லாரும் கோயிலே சாப்பிட்டான், கோயிலே உட்காந்துட்டான். அவங்க ஆராதனை எப்படி நடத்துனா, தினந்தோறும் அவர்கள் தேவனுடைய ஆலயத்திலே கூடி தேவனை துதித்து எங்கே தான் இருந்தான்னு கேட்டிங்கன்னா அங்கேயே உட்காந்துட்டாங்க, சர்ச்சிலே உட்காந்துட்டாங்க. நாள்தோறும் அப்பம் விட்டாங்க, ஜெபம் பண்ணாங்க. அவங்களுடைய ஒர்ஷிப் பார்த்திங்கன்னா எல்லாம் ஒரே ஆராதனையாக இருக்குது. நாள்தோறும் தேவனை துதிக்கிறாங்க, நல்லா சாப்பிட்றாங்க, இருக்கிறதெல்லாம் பங்கு போட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் சாப்பிட்றாங்க. எல்லாம் சந்தோஷமாக கபடமில்லாத இருதயத்தோடு தான் ஆரம்பித்தது. ரொம்ப நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் அது ரொம்ப நாள் ஓடலை. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இதை மாதிரி எல்லாரும் நிறைய பேர் கேட்குறாங்க, சொத்தை பத்து கொண்டு கொடுப்பாங்களா? இப்போது பாஸ்டர் சொத்தை வைப்பாரா, அவர் சொத்தை வைப்பாருன்னு. ஒழுங்காக பைபிள் எடுத்து வாசி. இந்த 2ஆம் அதிகாரம் என்ன செய்யுச்சுன்னா, அவங்க நமக்கு இனி பொல்லாத சந்ததி விட்டு விலகணும் அப்படின்னா ஒரே வழி என்னென்னா, எங்கேயாவது போயிடணும். எங்கே போயிடணும்? எங்கேயாவது காணாத தீவுக்கு போயிடணும். அதனால் சர்ச்சில் போய் உட்காந்துட்டான். விசுவாசி வீட்டில் போய் ஒவ்வொரு வீட்லையா தின்னுட்டு இருக்கிற வீட்டெல்லாம் விற்றுட்டு, அதில் ஒருத்தன் ரொம்ப கவனமாக 5ஆம் அதிகாரத்தில் நிலத்தை விற்றவன், நான் இது எத்தனை நாள் ஓடுமோ தெரில, இது ஆரம்பம் ரொம்ப குஷியாக இருக்குது, ரொம்ப ஆரம்பத்தில் ஒரே ஆட்டம் ஆடுறாருங்க, இது எங்கே போய் நிற்குமோ தெரியாது, அதனால் நமக்கு ஏதாவது ஒரு அலாட்டாக வச்சுக்கலாம் அப்படின்னு கொஞ்சம் பாதுகாப்பாக வச்சான். அது அவன் உயிரையே எடுத்துருச்சு. 5ஆம் அதிகாரம் முடிஞ்சுது. நீங்கள் 6ஆம் அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா சொல்லியிருக்கு, 6ஆம் அதிகாரத்தில் பிரச்சனை ஆரம்பிச்சிருச்சு. ஆரம்பம் எப்படி ஆரம்பிச்சதுன்னா, கபடமில்லாத இருதயத்தோடு சாப்பிட்டான். ஒரு தொந்தரவு இல்லை, ப்ராப்ளம் இல்லாத சர்ச்சு போய்கிட்டு இருக்கு, டெய்லி ஆராதனை நடந்துக்கிட்டு. இப்போ 6ஆம் அதிகாரத்தில் வந்தீங்கன்னா ஒருத்தன் வந்து சொல்கிறான், அந்த பாரு, கிரேக்க விதவைகள் சரியாக கவனிக்கப்படவில்லை அப்படின்னு கேள்வி வந்துச்சு. உடனே பேதுரு சொன்னார், அப்பா, இந்த பந்தி விசாரணை செய்கிற வேலை எங்களுக்கு வேண்டாம். அப்போ இதுவரைக்கும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு பாஸ்டர்? என்ன வேலை பண்ணிக்கிட்டு இருக்காரு? சாப்பாடு தான் கவனிச்சிட்டு இருக்காரு. நல்லா சாப்பிட்டாங்களா? நீ சாப்பிட்டியாப்பா? நீ சாப்பிட்டியாப்பா? பந்தி விசாரணை பண்ணிக்கிட்டு இருக்காரு. இப்போ யோசித்தாரு, அடடே, பந்தி விசாரணையே பண்ணிக்கிட்டு இருந்தா நம்ம பாடு ஆபத்தில் வந்துரும்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு கமிட்டியை ஆரம்பித்து கையில் கொடுத்துட்டு, எப்பா நான் ஜெபம் பண்ண போகிறேன்னு போயிட்டார். நான் ஜெபம் பண்ணுவதிலும் வேத வசனங்களை உபதேசிப்பதிலும் அவங்க போயிட்டாங்க. நான் நினைக்கிறேன் அன்றைக்கி வேதமே கிடையாது, பைபிளே இல்லையே தானே வந்துச்சு நமக்கு. அப்போஸ்தலருக்கு பைபிளே இல்லையே. எந்த வேதத்தை பிரசங்கம் பண்ணாங்க? எந்த வேதத்தை கற்றுக் கொடுத்தாங்க? வேதம் சொல்லுகிற 6ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்தீங்கன்னா கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் பாருங்க. அப்பொழுது 12 சீஷர் கூட்டத்தை வரவழைத்து, நாங்கள் தேவ வசனத்தை போதியாமல் பந்தி விசாரணை செய்வது தகுதி அல்ல. 4ஆம் வசனத்தை பாருங்க. நாங்களோ ஜெபம் பண்ணுவதிலும் தேவ வசனத்தை போதிக்கிற ஊழியத்திலும் இடைவிடாமல் தரித்திருப்போம் என்றார்கள். அவங்க என்ன சொன்னாங்க? முதல்ல ஆரம்பம் என்ன சொன்னாங்க? மனம் திரும்பு, ஞானஸ்நானம் எடு, வேறுபாடு சந்ததியை விட்டு பிரி, பரிசுத்த ஆவியை பெற்றுக்க, ஏற்றுக்கொண்டு உள்ளே வந்தாச்சு. அப்புறம் அவனுக்கு எதுக்கு வேத வசனம்? அவன் தான் சொன்னதை கேட்டான்ல, ஞானஸ்நானம் எடுத்துட்டான்ல, அபிஷேகம் பெற்றான்ல,
அப்புறம் எதுக்கு இடைவிடாம வேத வசனத்தை போச்சுக்கிட்டு இருக்காங்க? அப்போ ஆரம்ப ஸ்டேஜ் ஒன்று கீழ்ப்படி இருக்கு. இனி வளர்றதுக்கு ஒரு அனுபவம் இருக்கு. ஞான ஸ்நானம் எடுத்தவர்களுக்கு வேத வசனத்தை அவர்கள் இடைவிடாமல் அவர்கள் பிரசங்கித்தார்கள், அவர்கள் சொல்லிக் கொடுத்தார்கள். இப்போ பாருங்க, சபை 8ஆம் அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா சபை சிதறடிக்கப்பட்டது. எங்கும் தெரிந்தவர்கள் வசனத்தை பிரசங்கம் பண்ண. இப்போ வசனத்தை சொன்னான், வேத வசனத்தை சொன்ன போது சபைகள் ஸ்தாபிக்கப்பட்டது என்பதாக நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். தேவனுடைய நாமத்துக்கு மகிமையும் கனமும் துதியும் உண்டாவதாக. நீங்கள் ஆரம்ப நாளுடைய சபைகளை நீங்கள் கவனித்து பார்ப்பீர்களானால், இந்த சபையை ஸ்தாபித்தாங்க, ஞானஸ்நானம் எடுத்தாங்க, வசனத்தை போதிச்சாங்க. இப்போ அப்போஸ்தலனாகிய பவுல் வந்த பொழுது பவுல் வந்து உபதேசம் பண்ணுறாரு, நிறைய சபைகளை ஸ்தாபிக்கிறாரு. இப்போ அவர் பிரஜாதிகளுக்கு போய் வசனம் சொல்கிறார். பிரஜாதிகள் ஞானஸ்நானம் எடுக்கிறாங்க. அப்போ யூதர்கள் வந்து என்ன சொன்னாங்கன்னா, இல்லை இல்லை, நிச்சயமாக அவங்க ஞானஸ்நானமும் எடுக்கணும், விருத்த சேதனம் பண்ணணும், அந்த பிரமாணத்தை மீறக்கூடாது, மோசையின் பிரமாணத்தையும் செய்யணும், கிறிஸ்தவ பிரமாணம் செய்யணும். இது பெரிய தலைவலி ஆயிடுச்சு, பவுலுக்கு பெரிய தலைவலி ஆயிடுச்சு. அவருக்கு வந்து சபையை போய் ஸ்தாபிக்க முடியலை. அப்போ பிரஜாதிகள்லாம் கேட்குறாங்க, அது எதுக்கு நாங்கள் விருசேதனம் பண்ணணும், நாங்கள் விருசேதனம் பண்ண மாட்டோம் அப்படின்னு ஒரு குழப்படி வந்துச்சு. உடனே இவர் என்ன பண்ணார்னா, நேராக சினாடுக்கு வந்தார். அவங்களுடைய பிஷப்புகள் இருக்காங்கல்ல, சினாடு, அந்த சினாடுக்கு நேராக வந்தார். ஃபர்ஸ்ட் சினாடு. அப்போ அன்றைக்கு சினாடு இருக்குது, அப்போஸ்தலர் இருக்காங்க, பேதுரு, யோவான், யாக்கோபு, எருசலேமுக்கு இருக்காங்க. எருசலேமில் வந்து இந்த காரியம் ஒரு பெரிய ஆர்கியூமெண்ட்டாக வந்துச்சு. யூதர்கள் எழும்பி பயங்கர ஆர்கியூ பண்ணுறாங்க. நான் பைபிளுக்கு அப்பால் பேசலை, பைபிளில் தான் பேசுகிறேன். நீங்கள் அப்போஸ்தலர் 15ஆம் அதிகாரத்தில் இந்த சம்பவத்தை நீங்கள் வாசிக்கலாம். ஏன்னா அது அதிகாரம் ஃபுல்லாக வாசிக்கணும், நீங்கள் வீட்டில் போய் வாசித்துங்க, நான் விளக்கமாக சொல்லி முடிச்சிடுறேன். 15ஆம் அதிகாரத்தில் பெரிய ஆர்கியூமெண்ட் நடக்குது. அப்போ அவர்களுக்கு நடுவில் பேதுரு எழும்பி சொல்கிறாரு, நீங்கள் சொல்கிறது ராங். என்னை வந்து ஆண்டவர் வந்து கொர்நேலி வீட்டுக்கு கூப்பிட்டு போனார். கொர்நேலி வீட்டில் நான் பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது விருட்சேதனம் பண்ணின நம்மேலே எப்படி ஆவியானவர் இறங்கினாரோ அதே விதமாக அவங்க மேலே இறங்கினார். அப்போ அவர்களை தேவன் தம்முடைய ஆவியினால் பரிசுத்தம் பண்ணி இருக்கும்போது நாம் திரும்ப கட்டளைக்கு அவன் கீழ்ப்படி சொல்லக்கூடாது என்று பேதுரு விளக்கம் சொல்கிறார். உடனே யாக்கோபு எழும்பி அதற்குரிய வேத வசனங்களை எல்லாம் சொல்லி இப்போ ஒரு சட்டம் ஒன்று ஏற்றுறாங்க. சர்ச் எப்படி இருக்கணும், சபையினுடைய பிரமாணம் என்ன, சபை எதை கை கொண்டால் போதும், பிரஜாதிகள் எதை கை கொண்டால் போதும்னு த ஃபர்ஸ்ட் சினாட் ஒரு சட்டம் ஒன்று ஏற்றியது. இது செய்தால் போதும். என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் தயவு செய்து 23ஆம் வசனத்தில் இருந்து அந்த காரியம் இருக்கிறது. அவங்க நிருபம் எழுதுகிறாங்க. நிருபம் எழுதி பர்னபா, பவுல், சீலா இவங்கெல்லாம் முக்கியமான ஆளுங்க கையில் கொடுத்து அனுப்புகிறாங்க. அவங்க அதை சைன் பண்ணி அனுப்புகிறாங்க, இதை நீங்கள் கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ளுங்கன்னு. என்ன உபதேசம் கொடுத்தாங்கன்னு கேட்டிங்கன்னா, 28ஆம் வசனம் வாசி, 28, 29 வாசி. எவைகள் எனில் விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளுக்கும் இரத்தத்திற்கும் நெருக்கொண்டு செத்ததிற்கும் வேசி தனத்திற்கும் நீங்கள் விலகி இருக்க வேண்டும் என்பதே. சபை முதல்ல ஆதி சபை என்ன செய்தால் போதும், விக்கிரகத்துக்கு படைக்கப்பட்டதை சாப்பிடக்கூடாது, ரத்தம் சாப்பிடக்கூடாது, அடிபட்டு செத்தது, நெருங்குண்டு செத்தது, எங்கே ஆக்சிடென்ட் ஆகி செத்ததை நீங்கள் சாப்பிடக்கூடாது, வேசித்தனத்துக்கு நீங்கள் விலகி இருக்கணும் சொல்லிட்டு, அவசியமான இவைகளை அல்லாமல்
பாரமான வேறு ஒன்றையும் உங்களிலே சுமத்தாமல் இருப்பது பரிசுத்த ஆவிக்கும் எங்களுக்கும் நலமாக கண்டது. இவைகளுக்கு விலகி நீங்கள் உங்களை காத்து கொள்வது நலமாயிருக்கும், சுகமாயிருப்பீர்களாக. அப்போ ஆதிச்சபையினுடைய உபதேசம் என்ன? ரொம்ப ஈஸி. நாளைக்கு மாத்திரம் இந்த பைபிளை மூடிட்டு, அப்பா இது பெரிய பிரச்சனை, இது ரொம்ப பாரமாக இருக்கு, விக்கிரகத்துக்கு படைக்கப்பட்டதை சாப்பிடாத, ரத்தம் சாப்பிடாத, வேசித்தனம் பண்ணாத, எங்கேயாவது ஆக்சிடென்ட் ஆனால் தின்னாத, போதுப்பா உன் இஷ்டம் போல விடு, உன் இஷ்டம் போல நட, உன் இஷ்டம் போல வா அப்படின்னு நாளைக்கு நம்ம ஏசிய உபதேசத்தை இந்த சட்டப்படி மாற்றிட்டா நிச்சயமாக ஒரு 5 வருஷத்தில் ஆவடி நமக்கு சொந்தமாயிரும். இந்த கோயில் கட்டுற பிரச்சனையே விட்டுட்டு ஆவடியே வாங்கிடலாம். நீங்கள் சொல்லுங்கள், இந்த பிரசங்கம் மட்டும் போதும், அவசியமான இதை அல்லாமல் பாரமான ஒன்றையும் சபை மேலே வைக்காத. சர்ச்சை முடிஞ்சு போச்சு. மனம் திரும்பணும், ஞான ஸ்நானம் எடுக்கணும், பரிசுத்தாவியை படுக்கணும், வேறுபட்டு ஜீவிக்கணும். இனி நீ சாப்பாடுற சாப்பாடு என்ன சாப்பிடணும், சபை என்ன சாப்பிடுன்னு அன்றைக்கு சொன்னாங்க. இன்றைக்கு நம்ம சொல்கிறோம், இங்கே சொல்கிற மாதிரி அன்றைக்கு நம்ம சாப்பாட்டை அவங்க நியமிச்சிட்டாங்க. விக்கிரகத்துக்கு படைக்கப்பட்டது சாப்பிடக்கூடாது, ரத்தம் சாப்பிடக்கூடாது, ஆக்சிடென்ட் ஆகிச்சத்தை சாப்பிடக்கூடாது, வேசித்தனம் பண்ணாத. அப்போ நியாயப்பிரமாணம் என்னாச்சு? சொன்னார், நான் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்ற வந்தேன். ஏனென்றால் இந்த பிரிமினரி சர்ச் அவங்களுடைய ஆரம்ப காலத்திலே அவங்க தாங்கக்கூடியது அதுதான். இதுக்கு மேலே போனால் அவங்களுக்கு என்ன நினைக்கும்னு கேட்டிங்கன்னா, பாரமானது. இதுக்கு மேலே சொன்ன அவன் பாரம், எப்பா நமக்கு முடிய, இவன் சொன்னான் பாருங்க சீசம்மாரு, எப்பா இது கடினமான உபதேசப்பா, நம்மளால் இது முடியாதுப்பா, அவன் பின்வாங்கி போனான் பாருங்க. அதனாலே ஆதி சபை அன்றைக்கு இருந்த அறிவுக்கு தக்கதாக இந்த உபதேசம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. அன்றைக்கு அவங்க ஏற்றுக்கிட்டாங்க, நீங்கள் வேற ஒன்றும் செய்ய வேண்டாம், பாரமான ஒன்றையும் உங்கள் மேலே சுமத்தாதீங்க. ஆனால் அதோடு அவர்களை விட்டிருந்தார்கள் ஆனால் நலமாக இருக்கும். ஆனால் நீங்கள் வேதத்தை நீங்கள் வாசிப்பீங்கன்னா, சபை உபதேசம் என்பது அதோடு நின்று விடுகிறது அல்ல. அப்படி அதோடு நின்றிருந்தால் சுவிசேஷமும் அப்போஸ்தலர் நடபடிகளோடும் கூட இந்த வேத புஸ்தகம் முடிந்திருக்க வேண்டும். ஆண்டவர் வேத புஸ்தகத்தை அப்போஸ்தலர் நடபடிகளோடு முடிச்சிருக்கணும். ஆனால் ஆண்டவர் வேதத்தை முடிக்கல. தீர்க்கதரிசிகளை எழுப்பினார், அப்போஸ்தலரை எழுப்பினார். இவர்களை அப்போஸ்தலரை கொண்டு போய் வேதம் சொல்லுகிறது, 3ஆம் வானம் வரைக்கும் அப்போஸ்தலனாகிய பவுல் எடுத்துக்கொள்ளப்பட்டான். தேவன் அவனை உபதேசித்தார். 3 வருஷம் அரபி தேசத்திலே உட்கார வைத்து அவன் கற்றுக் கொடுத்தார். இப்போ அவர் எழுதினாரு, கலாத்தியர் 1ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்தீங்கன்னா, தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கலாத்தியர் 1ஆம் அதிகாரத்தை எழுதும்போது எழுதுகிறாரு, 11ஆம் வசனம் பாருங்க. சகோதரரே, என்னால் பிரசங்கிக்கப்பட்ட சுவிசேஷம் மனுஷருடைய யோசனையின்படியானதல்ல என்று உங்களுக்கு தெரிவிக்கிறேன். நான் அதை ஒரு மனுஷனால் பெற்றதும் இல்லை, நான் ஒரு மனுஷனால் பெற்றதும் இல்லை, மனுஷனால் கற்றதும் இல்லை. அப்ப கலாத்தியருக்கு அவர் எழுதுறாரு, நிருபம் எழுதுறாரு. அங்க சொல்லல, அங்க நீங்க விக்கிரகத்துக்கு படைக்கப்பட்டு சாப்பிடாம இருந்துட்டா போதும், நீங்க நெருங்கோடு சாப்பிடாம இருந்துட்டா போதும், வேசித்தனம் செய்யாமல் இருந்துட்டா போதும்னு மட்டும் எழுதல. கலாத்திய நிருபத்தை வாசித்தீங்கன்னா உங்களுக்குள்ளே கிறிஸ்து உருவாகணும்னு எழுதுறாரு. அங்க பிரமாணங்களை கொடுக்கிறாரு. அப்போ அவர் சொல்றாரு, நான் சத்தியத்தை சொன்னதுனால சத்ருவானேனா? அப்போ அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு? சத்தியம் சொல்லப்பட்டிருக்கு. அவங்க போக வேண்டிய அனுபவம் சொல்லப்பட்டிருக்கு.
சிலுவையில் அறையப்படுறது, மாம்சத்தை வெறுக்கிறது, ஆண்டவருக்குள்ள வாழுகிறது, ஆண்டவரை தரித்து கொள்ளுகிறது, மாம்சத்தினுடைய கிரியைகளை அழிக்கிறது. இதெல்லாம் வேத வசனத்தை அவங்க பிரசங்கிச்சாங்க. அதை சொன்னார், எப்பா இதை நான் அப்போஸ்தலர்கிட்ட கற்றுக்கல, அப்போஸ்தலர் சொல்லித்தரல, எனக்கு முந்தினவங்க சொல்லித்தரல. இதை நான் சொன்ன சுவிசேஷம் ஆண்டவர்கிட்ட நான் பெற்றது, மனுஷனால் நான் பெற்றதும் இல்லை, மனுஷனிடத்தில் நான் கற்றதும் இல்லை. இதை எனக்கு தேவன் வெளிப்படுத்தினார். நீங்கள் 1 கொரிந்தியர் தேவனுடைய நாமத்துக்கு 11ஆம் அதிகாரத்தை நான் 23ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்தீங்கன்னா, 1 கொரிந்தியர் 11:23 வாசித்தா, நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்திலே பெற்றுக்கொண்டேன். என்னவெனில் கர்த்தராகிய இயேசு இதை யாரிடத்துல பெற்றுக்கிட்டாரு? பின்ன நீங்க வாசித்தீங்கன்னா திருவிருந்த பற்றி எழுதியிருக்கு, சபை கொடுக்க வேண்டிய திருவிருந்த பற்றி எழுதியிருக்கு. இதை யார்கிட்ட அவர் கற்றது இல்லைன்னா, அப்போஸ்தலர் கூட உட்கார்ந்து சாப்பிட்டாங்க. பேதுரு, யோவான் எல்லாரும் ஒரே டேபிளில் உட்கார்ந்து ஆண்டவரோடு சாப்பிட்டாங்க. அவங்க செத்து போகல, அவங்க உயிரோடு தான் இருக்காங்க. அதனால தான் எழுதுறாரு, இந்த பாரு, திருவிருந்து சபையில் எப்படி கொடுக்கணும் அப்படிங்கிறத எனக்கு பேரு கத்தரல, யாக்கோபு கத்தரல. இதை எங்கே கற்றுக்கிட்டேன் அப்படின்னா, நான் கத்தரத்தை பெற்றுக்கொண்டேன். அதனால்தான் இதை என்ன எப்படி எடுக்கணும்னு கேட்டிங்கன்னா, அவனவன் தன்னைத்தான் சோதித்து பார்த்து நிதானித்து எடுக்கணும். இன்னைக்கு சிலர் கேட்குறான், யூதாஸுக்கு ஆண்டவர் கொடுக்கலையா? இங்கே இருக்கிற யூதாஸ் எல்லாம் கேட்குறான். அன்றைக்கு கேட்டாரா? யூதாஸ் தான் காட்டி கொடுப்பான்னு தெரியும்ல, அவனுக்கு போய் எது கொடுத்தாரு? சொல்லி தானே கொடுத்தாரு. உன் கதை முடிஞ்சு போச்சுன்னு. சரி, லாஸ்ட்டாக எடுத்துகிட்டு போட்டு போன்னு விட்டார். நீ அப்படி லாஸ்ட்டாக போகணுன்னா எடுத்துகிட்டு போ. ஆண்டவர் இன்றைக்கு ஆண்டவரை குற்றம் கண்டுபிடிக்கிறாங்க. ஆண்டவர் ஒரு மாடல். ஆனால் பவுலுக்கு உபதேசமாக அதை கொடுக்கும்போது, சபை எடுக்கணும் அப்படின்னு ஆண்டவர் கொடுக்கும்போது அவன் சொன்னான், பாரு, அவனவன் சோதித்து பார்த்து நிதானிச்சு இதில் பங்கு பெறணும். அப்படி இல்லாட்டா திருவிருந்த செத்தவன் கூட இருக்கிறான், திருவிருந்து எடுத்து வியாதிப்பட்டவன் இருக்கிறான். தவறா இதில் கையை வச்சுட்டு, தவறா இதை எடுத்துட்டு, துணிகரமாக எடுத்துட்டு செத்தே போயிட்டான். இதெல்லாம் யார் கற்றுக் கொடுக்கல? பேதுரு கற்றுக் கொடுக்கல, பேதுருகிட்ட கற்றுக்கல. ஆனால் ஆண்டவர் தனியாக அன்றைக்கு மோசேயை அழைத்தது போல ஒரு விசேஷித்த ஒரு அழைப்பை இந்த பவுலுக்கு ஆண்டவர் கொடுத்து சபைகளிலே நிருபங்கள் மூலமாக, நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா அவர் 14 நிருபங்களை எழுதினார். 14 விதத்திலே எழுதப்பட்டது. நீங்கள் ரோமர் எழுதினீங்கன்னா முழுவதும் ஒன்லி சால்வேஷன், ரட்சிப்பு என்றால் என்ன என்பதை நீங்கள் சரியாய் தெளிவாய் விளங்க வேண்டுமானால் ரோமர். கலாத்தியர் பின்வாங்கினவனுக்கு எழுதப்பட்டது. ஆழமான அனுபவத்தை நீங்கள் வாசிக்கணுமானா கிறிஸ்துவுக்குள்ளாக வாழுகிற வாழ்க்கை, கிறிஸ்துவுக்குள்ளாக நாம் இந்த கிறிஸ்துவுக்குள்ளே அப்படிங்கிறத நீங்கள் அறியணுமானா நீங்கள் எபேசியர் நிருபத்தை வாசிக்கணும். அது ரொம்ப ஒரு ஆழமான அனுபவத்தை உள்ளது. கர்த்தருடைய வருகை எதிர்பார்த்து கொண்டிருக்கணுமானா தெசலோனிக்கரை வாசிக்கணும். இப்படி ஒவ்வொரு நிருபத்தையும் ஒவ்வொரு நோக்கத்தை உபதேசத்தோடு எழுதினார். நான் சொல்லுவேன், இன்றைக்கு வேத புரட்டர்களுக்கு பவுல் மாத்திரம் இல்லாமல் இருந்திருந்தார். ஆனால் அவன் இன்றைக்கு தீர்க்கதரிசியாக இருப்பான், அவன் தனி பைபிள் எழுதியிருப்பான். ஆனால் ஆண்டவர் அவரை கொண்டு போய் உபதேசங்களை கொடுத்தது. 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை பாருங்க. மேலும் நம்முடைய கர்த்தரின் நீடிய பொறுமையை ரட்சிப்பென்று
எண்ணுங்கள். நமக்கு பிரியமான சகோதரனாகிய பவுலும் தனக்கு அருளப்பட்ட ஞானத்தினாலே அப்ப ஞானம் அருளப்பட்டது. அருளப்பட்ட ஞானத்தினாலே இப்படியே உங்களுக்கு எழுதுகிறான். எல்லா நிருபங்களிலும் இவைகளை குறித்து பேசியிருக்கிறான். அவன் சொன்னவைகளில் சில காரியங்கள் அறிகிறதற்கு அரிதா இருக்கிறது. யாருக்கு? சீஃப் பாஸ்டருக்கு. நீங்க பேர் நினைக்க கூடாது. பேதுரு யாருன்னா சீஃப் பாஸ்டர். அவருக்கு எல்லாம் என்ன இருக்கு? சாவியே இருக்கு. பரலோகத்தின் திறவுகோலை ஐயா தான் வச்சிருக்காரு. சாவிய கையில் இருந்தா கூட இவர் என்ன சொல்றாருன்னா, இந்த பவுல் சொல்றத என்னால் என்ன செய்ய முடியல, புரிஞ்சுக்க முடியல. ஆனால் அந்த ஞானத்தை யார் கொடுத்தாருன்னா, தேவன் அந்த அவருக்கு அருளின ஞானத்தினாலே கர்த்தருடைய பொறுமையை நீங்கள் ரட்சிப்புன்னு எண்ணுங்க. ஆண்டவர் பொறுமையாக இருக்காரு. இது ஏன்னு கேட்டால் உங்கள் ரட்சிப்பு, நீங்கள் ரட்சிக்கப்படுறதுக்காக. அப்போ அவர் சொல்லுகிற காரியங்கள் ஆரம்பத்தில் சொன்னாங்க பாருங்கள். உள்ளே வரும்போது என்டர் பண்ணும்போது எல்கேஜி பள்ளிக்கு போகும்போது உங்களுக்கு கொடுத்தது உபதேசம் வேறு, உங்களுக்கு கொடுத்த பாடம் வேறு. ஆனால் எல்கேஜியில் வளர்ந்து யூகேஜிக்கு வந்துட்டீங்க. இனி கொடுக்கப்படுகிற பாடம் வேறு. நீ எந்த அளவிலே நீ வளருவதற்கு உன்னை ஒப்பு கொடுக்கிறாயோ, ஆண்டவர் அந்த அளவிலே தான் சபையை நடத்திக்கிட்டே வந்தார். கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுக்கு பங்கு பங்காக தேவன் வெளிப்படுத்தி கொடுத்து, தேவன் தம்முடைய தாசர்கள் எப்படி மோசையை தனித்து கொண்டு போனாரோ அப்படி பவுல், பேதுரு இவர்களெல்லாம் தனித்து கொண்டு போய் சபை எதில் வளரணும் என்கிற நிலைமையிலே கொண்டு வந்தார். அதனால தான் அவர் சொன்னார், சொல்லுகிறது காரியங்கள் எனக்கு அரிதாக இருக்கிறது, கல்லாதவர்களும் உறுதி இல்லாதவர்களும். கல்லாதவன் மாத்திரம் இல்லை, உறுதி இல்லாதவன் இருக்கான். சத்தியத்தை உறுதியாய் பின்பற்றக்கூடாதவன், சத்தியத்தில் உறுதியாய் நிற்க முடியாதவன், வசனத்தை உறுதியாய் பின்பற்ற முடியாதவன், உறுதி இல்லாதவர்களும் இந்த வசனத்தை என்ன செய்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா புரட்டுறாங்க. அவங்க புரட்டுகிறது போல தங்களுக்கு கேடு வரத்தக்கதாக இவைகளையும் புரட்டுறாங்க. அப்போ வேத புரட்ட என்றைக்கு இருந்தாங்கன்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கு மாத்திரம் இல்லை, என்றைக்குமே இருக்காங்க, அன்றைக்கு இருக்காங்க. அவங்க ஏன் புரட்டினாங்கன்னா அவன் படிக்கலை, வேதத்தை படிக்கலை, வசனத்தை படிக்கலை. இதெல்லாம் நமக்கு நிற்க முடியாதுங்க அப்படின்னு சொல்லி உறுதி இல்லாதவர்கள் இந்த வேதத்தை புரட்டினாங்க. தேவனுடைய நாமத்துக்கு மகிமையும் கனமும் துதியும் உண்டாவதாக. ஆகையினால் நாம் எப்போ சொன்ன காரியங்களை சிலர் சொல்கிறது, என்னங்க ஆதி சபையில் எல்லாம் வேறு ஒன்றுமே சொல்லலையே, இன்றைக்கு தான் எல்லாம் கலத்து அதப்படி இதப்படின்னு சொல்கிறாங்க, அப்படி வாழணும் இப்படி வாழணும் உலகத்தை வெறுக்கணும். நீங்கள் நிருபங்களை வாசித்து பாருங்கள். ஆண்டவர் முதலாவது அற்புதங்கள் மூலமாக உள்ளே கொண்டு வந்தார். அதற்கு அப்புறம் அவங்களுக்கு பிரமாணங்களை ஆண்டவர் கொடுத்தார், கட்டளைகளை தேவன் கொடுத்தார். அது பிரமாணம். முதல்லையே பிரமாணம் கொடுக்கல, முதல்லையே கட்டளை கொடுக்கல. தேவன் அவருடைய வளர்ச்சிக்கு தக்க விதமாக அவர்களுக்கு பிரமாணங்களை கொடுத்து அவர்களை நடத்தினது போல ஆவிக்குரிய உலகத்திலேயும் ஆண்டவர் ஒரு மனுஷனை உள்ள கொண்டு வரும்போது பிரமாணங்களை கொடுக்கறதில்ல. பிரமாணங்களை கொடுக்காம அவர் சொல்லுகிறார், நான் உன்னை பயில் போட்டு அழைத்தேன், என் காருண்யத்தினால் நான் உன்னை இழுத்தேன், அனாதி சிநேகத்தால் நான் உன்னை சிநேகித்தேன். அப்போ ஆண்டவர் அன்பினால் இழுத்தேன்னு சொல்லிட்டு கொஞ்சிக்கிட்டே இருக்கிறது இல்லை. வேதம் சொல்லுது அன்பினால இழுத்தாராம். அதே வேதம் தான் சொல்லுது யாரை ரொம்ப நேசிக்கிறாரோ அவரை என்ன செய்கிறாரு, உதைக்கிறாரு. ஒரே அன்பு தான். அன்பினால் உன்னை இழுக்கும் போது எதா அன்பு. ஆனால் பைபிள் முடியும் போது யாரை தேவன் அதிகம் நேசிக்கிறாரோ அவனை சிற்றிக்கிறார்னு இருக்கு. அப்போ அன்பு ரெண்டு காரியம் செய்யுது.
முதல்ல உள்ள வரும்போது இழுக்குது, உள்ள வந்த பிறகு உதைக்குது. ரெண்டும் என்னதான்? முதல்லையே உதைச்சு கொண்டு வர்றதில்லை. முதல்ல உதைச்சா ஓடி போயிடுவேன். முதல்ல அன்பினால இழுக்கிறாரு உள்ள. கல்யாணம் ஒருத்தர் சொன்னார் என்கிட்ட, பாவிங்க எல்லாரும் கல்யாணம்லாம் சொர்க்கம் சொர்க்கம்னு சொன்னான். பாவிங்க எல்லாம் ஹனிமூனை தான் சொன்னான். அதுக்கு பின்னால் உள்ள பிரச்சனை ஒரு பயம் சொல்லலை. சொல்லியிருந்த கல்யாணமே பண்ணிருக்க மாட்டேன். எல்லாம் ஹனிமூனை பற்றியே சொல்லிட்டாயா? வாழ்க்கையில் இத்தனை பிரச்சனை இருக்கு எவனா சொன்னானா? எப்ப தெரியும்? 50 வருஷம் வாழ்ந்தவங்ககிட்ட கேட்டு பாருங்க வாழ்க்கை எப்படினா இருக்கு. கல்யாணம் பண்ணி 3 நாள் அவன்கிட்ட கேட்காத, அவன் ஹனிமூன் தான் சொல்லுவான். 50 வருஷம் ஆனவங்கிட்ட கேளு, அவன் ஹாட் மூன் சொல்லுவான். அவன் ஹனிமூன் சொல்ல மாட்டேன், இது நம்ம ஹாட் ஆரம். நல்ல நேரம் முடிஞ்சு போச்சுடா வாழ்க்கை. அதனால தான் பாருங்க, வாழ்க்கையில் ஆண்டவர் அன்பினால் தான் இழுத்தாரு. இழுத்து உள்ள வந்த பிறகு அவனுடைய அர்ப்பணிப்புக்கு ஏற்ற விதமாக, சபை வளருவதற்கு ஏற்ற விதமாக. அதனால தான் நீங்கள் அந்த 2 பேரை வாசித்தீங்கன்னா எல்லாரும் புரட்டுறாங்க. ஆனால் நம்முடைய கர்த்தர் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அருகில அறிவிலும் வளருங்கள் அப்படின்னு சொன்னார். இதுதான் கிருபை, இவ்வளவுதான் கிருபை, இவ்வளவுதான் தேவனுடைய இரக்கம், இவ்வளவுதான் உபதேசம். ஏன் வளரணும்? ஞானஸ்நானம் எடுத்தாச்சு, பரிசுத்தாவியை பெற்றாச்சு, நம்ம சாப்பாடு சரி பண்ணியாச்சு, இதுதான் பெந்தெகோஸ்தேன்னு சொன்னா ஏன் பின்ன வளரணும் அப்படின்னு சொல்லணும். அப்போ உங்களுக்கு மேலானது போதிக்கப்பட்டது. இப்ப கலோசியருக்கு எழுதினாரு, நீங்கள் பூமிக்கு சரீரத்தை அழிங்க. இப்போ ஒவ்வொரு காரியத்திலையும் அவருடைய வளர்ச்சிக்கு ஏற்ற விதமாக அவர்களை உபதேசம் கொடுத்ததை நீங்கள் வாசிக்கலாம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை. 2வது அங்கே என்ன ப்ராப்ளம்னு கேட்டிங்கன்னா, ஆதி சபையில் ப்ராப்ளம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு பெரிய ஒரு நினைவு என்ன கேட்டிங்கன்னா, நீங்கள் பவுல் நிருபங்கள் எல்லாம் வாசித்து பாருங்கள். பவுல் என்ன நினச்சிட்டாருன்னு கேட்டிங்கன்னா, பவுல் அப்போ என்ன நினச்சிட்டாங்கன்னு கேட்டிங்கன்னா, கர்த்தருடைய வருகை அவங்க நாளில் இருக்கும்னு நினச்சாங்க. இவ்வளவு நாள் இழுத்தடிக்கும் நினைக்கல. இந்த இஸ்ரவேல் ஜனம் நினைச்சான் பாருங்க, இன்றைக்கு இந்த எகிப்தை விட்டுட்டா நாளைக்கு காலையில் ஒரு பக்கெட்டில் பால் ஒரு பக்கெட்டில் தேனை மொள்ளலாம் அப்படின்னு தான் பாவிங்க புறப்பட்டான். ரொம்ப கொஞ்ச காலம் அப்படின்னு நம்மளும் தான் பாடிக்கிட்டு இருக்கோம். கொஞ்ச காலம் இயேசுக்கா, எவ்வளோதான் கொஞ்ச காலம் படிச்சு, எப்பயா தீரப்போகுது இது? நாமளும் தான் பிரசங்கம் பண்ணிட்டே இருக்கிறோம், சீக்கிரம் வராரு சீக்கிரம் வராரு, நீங்கள் ஆயத்தமாங்க ஆயத்தமாங்க. நம்ம நினச்சிட்டு இருக்கோம் கர்த்தர் என்னைக்கு சீக்கிரம் வந்துடுவார். அவர் வரவும் மாட்டார், வந்தால் ரிசல்ட்டாவது பார்த்து போயிடலாம். போகிறமா இல்லையா, ரிசல்ட்டே அது பார்த்து. அவங்களோட பவுலுடைய எண்ணம் என்னவா இருந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, அப்போஸ்தலருடைய எண்ணம் என்னவா இருந்துச்சு கேட்டிங்கன்னா, கர்த்தருடைய வருகை ரொம்ப நாள் பொறுத்து வரும் நினைக்கலாம். அவங்க தேவன் தூரத்திலிருந்து ஏராளம் வரவழைக்கணும்னு நினைக்கலாம் ஆண்டவர். அவங்க சீக்கிரம் அவசரப்பட்டாங்க. ஜனங்களை பரிசுத்தம் பண்ணணும், ஜனங்களை சீக்கிரம் சேர்க்கணும், அதுதான் அவங்க வெறியாக இருந்தாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, அவங்க எழுதின நிருபத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 59ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். 1 கொரிந்தியர் 15:51. இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன், நாம் எல்லாரும் நாம் எல்லாரும் என்ன செய்யறது இல்ல? யாரு? பவுல் தன்னை வச்சு எழுதுறாரு, நாம் எல்லாரும் சாகிறது இல்லை, செத்து போனா போயிட்டான். அப்ப அவருடைய எக்ஸ்பெக்டேஷன் என்னன்னு கேட்டீங்கன்னா, பவுல் உயிரோடு இருந்து கர்த்தருடைய வருகை காண்பேன் எதிர்பார்த்தார். அதனால்தான் நாம் எல்லாரும் நித்திரை அடைவதில்லை, நாம சாகிறது இல்லை.
ஏன் நாளிலேயே நான் கர்த்தர் வருகை பார்ப்பேன் அப்படிங்கிற ஃபெய்த், விசுவாசம் அவங்களுக்கு இருந்துச்சு. நீங்கள் 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்தீங்கன்னா, 1 தெசலோனிக்கேயர் 4:15 வாசிங்க. கர்த்தருடைய வார்த்தையை முன்னிட்டு நாங்கள் உங்களுக்கு சொல்லுகிறதாவது, கர்த்தருடைய வருகை மட்டும் உயிரோடு இருக்கும் நாம் நித்திரை அடைந்தவர்களுக்கு முந்திக் கொள்வதில்லை. அப்போ அவர் உயிரோடு இருக்கிற நாம். நீங்க 1 தெசலோனிக்கேயர் தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் உயிரோடு இருக்கும் நாமும் அப்போ பவுலுடைய எக்ஸ்பெக்டேஷன், எதிர்பார்ப்பு, 1ஆம் நூற்றாண்டு சபையினுடைய எதிர்பார்ப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா, நாம கர்த்தர் வருகை சந்திப்போம், நாம சாக மாட்டோம். ஆகையினால அவங்க அந்த ஆண்டவர்கிட்ட உபதேசங்களை பெற்று இந்த வேசித்தனம் பண்ணாதனாலேயோ, இந்த விக்கிரங்களுக்கு படைக்கப்பட்ட சாப்பிடாதனாலேயோ, அது மாத்திரம் இருந்திருக்குமானால் ஈஸியாக சபை நடத்திருக்கலாம். ஆனால் உபதேசங்களை அவர்கள் தரும் பொழுதுதான் சபை பின்வாங்கிச்சு. பவுல் சொன்னார், சத்தியத்தை சொல்றதுனால நீங்கள் பின்வாங்கிட்டீங்களா? சத்துருவாயிட்டேனா? நீங்கள் ஆரம்பத்தில் நீங்கள் என்னவா கண்ணை புட்டிங்க கொடுக்கணும்னா கொடுத்தீங்க, ஆனந்த பாக்கியமாக இருந்தீங்க. இப்போ உங்களை யாரோ மயக்கிட்டாங்க. அவர் சொன்னார், ஆவியிலே ஆரம்பம் பண்ணின நீங்கள் மாம்சத்தில் முடிய போறீங்களா? இதெல்லாம் எதனால் வந்துச்சு? ஒரு காலத்தில் சிலுவை பற்றிய தரிசனத்தை முன்ன வச்சுருந்தாங்க. அப்போ அவங்களுடைய காலத்துக்கு ஏற்ற அந்த நிலைக்கு ஏற்ற விதமாக நிருபங்களிலே கர்த்தர் தம்முடைய தாசர்களை கொண்டு செய்ய வேண்டிய பரிசு கரை திரை பிழையில்லாத ஒரு சபையாய் கர்த்தருக்கு முன்பாக தான் நிறுத்தி கொள்வதற்கு உபதேசங்களை ஆண்டவர் கொடுத்தார். சபை வளர்ந்தது. அதே விதமாக தான் ஆரம்பம் எங்கன்னு கேட்டிங்கன்னா, எல்லாரும் சபையாக ஒன்றா கூடினாங்க, நாள்தோறும் ஆராதிச்சாங்க, நல்லா சாப்பிட்டாங்க, நல்ல கள்ளமில்லாத உள்ளத்தோடு வந்தாங்க. ஆனால் சபை வளரும்போது சரியாக விசாரிக்கலை, பந்தி விசாரணை பண்ணலை, அவங்கள சரியாக கவனிக்கலை, அவங்களுக்கு பங்கு போட்டு கொடுக்கல, இப்படியெல்லாம் பிரச்சனை வந்து சபை எங்கே நடத்த முடியலைன்னு சொன்னால், வீடுகள் தோறும் அப்பம் விட்டு நடத்த முடியலை, எவ்ரிடே சர்ச்சு வைக்க முடியலை. ஒவ்வொரு நாளும் சபையை நடத்திக்கிட்டு இருந்தா வேலை செய்கிறது யாரு? பவுலே எழுதிட்டாரு. அதனால தான் பவுல் எழுதினாரு, வேலை செய்யாத என்ன செய்யக்கூடாது? எல்லாரும் கோயிலில் இருந்து உட்காந்து கோயிலில் சோறு போடுன்னு உட்காந்தா டெய்லி கன்வென்ஷன். எனக்கு தெரியும், சில ஊழியக்காரர்கள் தெரியும். இப்போ நிறையா ஒரு ஊருக்கு 4 பாஸ்டர் மீட்டிங் ஆயிடுச்சு. வாரத்துக்கு 4 சாப்பாடு, மாதத்துக்கு 4 சாப்பாடு. எந்த பாஸ்டர் மீட்டிங் போனாலும் சரி, போய் உட்கார வேண்டி சாப்பிட வேண்டியது. ஒரு நாள் சாப்பாடு பொண்டாட்டி சாப்பிட்டாலும் தெரியாது, வீட்டார் சாப்பிட்டாங்களா தெரியாது. இப்போ நிறைய கன்வென்ஷன் நடந்தால் ஒவ்வொரு கன்வென்ஷன் செல்ல வேண்டியது, போய் சாப்பிட்டு வர வேண்டியது, கல்யாண வீட்டில் சாப்பிட்ற மாதிரி. இவனுங்க கோயிலே உட்காந்து கோயிலே தின்னுட்டு சொத்தை கொடுத்துட்டாங்க. நான் தான் வீட்டை விற்று கொடுத்தேன், எனக்கு எங்கே இருக்குது, வேலையே செய்ய வேண்டியதில்லை, இவங்க இங்கே தின்னுட்டு உட்காருன்னா. பவுல் பார்த்தாரு, வேலை செய்யாத சாப்பிடாங்க. முதல்ல எங்கே போ, வேலைக்கு போங்களா. வேலைக்கு போகிற டெய்லி எப்படி கோயிலுக்கு வர முடியும்? அதனால நீங்கள் வேதத்தை வாசித்தீங்கன்னா, வாரத்தின் முதல் நாளை ஆராதனை நாளாக மாற்றினார்கள். எவ்ரி வீக். ஏனென்றால் இயேசு உயிர் தெழுந்த நாள். சபை எப்படி உதயமாச்சுன்னு கேட்டிங்கன்னா, வாரத்தினுடைய முதல் நாள் உதயமாச்சு. அதனால் நீங்கள் திரும்ப நீங்கள் வேதத்தை வாசித்தீங்கன்னா, கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் தயவு செய்து நீங்கள் 7ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்தீங்கன்னா, வாரத்தின் முதல் நாளிலே அப்பம் பிட்கும்படி. இப்போ அப்பம் பிட்கிறது என்றைக்கு வந்துச்சு?
வாரத்தின் முதல் நாளிலே அப்பம் பிற்கும்படி. அப்போ ஸ்டார்டிங் எப்போ? நாள்தோறும் அப்பம் பிட்டாங்க. வீடுகள் தோறும் அப்பம் பிட்டாங்க. ஒவ்வொரு வீட்லையும் அப்பம் பிட்டாங்க. ஒவ்வொரு நாளும் திருவிருந்து, ஒவ்வொரு நாளும் திருவிருந்து ஆராதனை, ஒவ்வொரு வீட்லையும் திருவிருந்து ஆராதனை. இப்போ ஒழுங்கு வந்துச்சு. எங்கே வந்துச்சுன்னா, வாரத்தின் முதல் நாளிலே அப்பம் பிற்கும்படி சீஷர்கள் கூடி வந்தார்கள். அப்போ சீஷர்கள் என்றைக்கு கூடி வந்தாங்கன்னு கேட்டிங்கன்னா, வாரத்தின் முதல் நாளிலே கூடி வந்தாங்க. நீங்கள் 1 கொரிந்தியர் 16ஆம் அதிகாரம் முதல் 2 வசனத்தை வாசித்து பாருங்க. பரிசுத்தவான்களுக்காக சேர்க்கப்படும் தர்ம பணத்தை குறித்து நான் கலாத்தியா நாட்டு சபைகளுக்கு பண்ணின திட்டத்தின்படியே நீங்களும் செய்யுங்கள். அப்ப கலாத்தியா நாட்டுக்கு ஒரு திட்டம் நான் பண்ணியிருக்கேன். என்ன திட்டம்னா, கர்த்தருடைய வேதம் சொல்லுது, நான் வந்திருக்கும் போது தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அங்கே பவுல் எழுதுகிறார் 16ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில், பரிசுத்தவான்களுக்காக சேர்க்கப்படும் தர்ம பணத்தை குறித்து நான் கலாத்தியா நாட்டு சபைகளுக்கு பண்ணின திட்டத்தின்படியே நீங்களும். ஆதி சபையில் சொல்லலையே, எங்க சொல்லியிருக்கு? வேசித்தனம் பண்ணாதீங்க, அதை இதையும் சாப்பிடாதீங்க, அவ்வளோதானே. இப்போ இவர் சொல்றாரு, கலாத்தியா சபைக்கு திட்டம் பண்ணினாராம், சட்டம் கொண்டு வந்தார். கலாத்தியா சபையில் வாரத்தில் நீங்கள் முதல் நாள், அங்கே சொல்லப்படுகிறது, நான் வந்திருக்கும் போது பணம் சேர்க்குதல் இராதபடிக்கு உங்களில் அவனவன் வாரத்தின் முதல் நாள் தோறும் தந்தன் வரவுக்கு தக்கதாக எதையாயிலும் சேர்த்து வைக்க கடவன். இதை எங்க பண்ணியிருக்கேன்? நான் கலாத்தியா சபையில் திட்டம் பண்ணியிருக்கேன். அப்போ நீங்கள் வாரத்தின் முதல் நாள் தோறும் என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, பரிசுத்தவான்கள் கொடுக்கணும், காணிக்கை கொடுக்கணும், நீங்கள் சேர்த்து வைக்கணும், சபை வந்து காணிக்கை கொடுக்கணும். இதெல்லாம் ஆதி சபையில் சொல்லலை, ஒரே அடிச்சு சேர்த்து போயிட்டாங்க. ஆனால் காலப்போக்கில் சபைகளை திட்டம் பண்ணியிருக்காங்க. சபை கொடுக்கணும், பரிசுத்தவான்களுக்கு கொடுக்கணும். அது மாத்திரமல்ல, அவர் வந்து ரொம்ப இன்றைக்கு நிறைய பேர் கேட்குறாங்க, எதுக்கு சபை கொடுக்கணும், சபை கொடுக்காதீங்க அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நிறைய பிரசங்கம் பண்ணுறாங்க. சபையே இல்லாதன்னு அவன் சொல்லுவான், சபை இருக்கிறவன் சொல்ல மாட்டான். அவன் எங்கேயாவது ஊர் சுற்றிட்டு வந்துட்டு, அங்கேயே அங்கிட்டு கொடுக்குறீங்க, அவர் தான் பாஸ்ட் நிறையா இருக்க, அவருக்கு அங்கிட்டு கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அன்றைக்கு பவுல் ரொம்ப கராராக எழுதி வச்சார். நீங்கள் வேணா வாசித்து பாருங்கள். 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம், 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம், தயவு செய்து தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. 5ஆம் வசனத்தில், நீங்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட உங்கள் தான தர்மமானது லோபத்தனமாய் கொடுக்கப்பட்டதாக இராமல் உதாரத்துவமாய் கொடுக்கப்பட்டது இருக்கும்படிக்கு அதை ஆயத்தப்படுத்துகிறதற்கு சகோதரரை ஏவி உங்களிடத்திலே முன்னதாக அனுப்புவது எனக்கு அவசியமாய் கண்டது. இந்த கொரிந்து சபையை உண்டாக்குறது யாருன்னு கேட்டிங்கன்னா பவுல். இப்போ இவர் முன்னமே ஆள் அனுப்புகிறாரு, நான் வரும்போது நீங்கள் வந்து உதாரத்துவமாக லோபத்தனமாக கொடுக்கக்கூடாது, கஞ்சத்தனமாக கொடுக்கக்கூடாது, நீங்கள் தாராளமாக கொடுக்கணும். நீங்கள் சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான், உற்சாகமாய் கொடுக்க தேவன் பிரியமாய் இருக்கிறார் என்று சொல்லிட்டு அவர் கீழே எழுதினாரு, தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக கொடுக்கணுங்கிறத எழுதிட்டு, நீங்கள் இன்னொரு இதை கொடுக்கணுங்கிற 2 கொரிந்தியர் எழுதிட்டு 1 கொரிந்தியர் நீங்கள் வாசித்தீங்கன்னா இதை வேறு விதமாக எழுதுகிறார். 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் பாருங்கள். எவன் தன் சொந்த பணத்தை செலவழித்து, எவன் தன்னுடைய சொந்த பணத்தை செலவழி தண்டிலே சேவகம் பண்ணுவான், எவன் திராட்சை தோட்டத்தை உண்டாக்கி அதனுடைய கனியை புசியாதிருப்பான், எவன் மந்தையை மேய்த்து அதிலே பாலை சாப்பிடாதிருப்பான். இவைகளை மனுஷர் வழக்கத்தின்படி சொல்லுகிறேனா, நியாயப்பிரமாணம் சொல்லலையா? போரடிக்கிற மாட்டை வாய் கட்டாயாக என்று சொல்லி தேவன் மாடுகளுக்கு கவலையா இருக்கிறாரா? மாடுகளுக்கு கவலையா இல்லை,
நமக்காக தான் இதை சொன்னார். உழுகிறவன் நம்பிக்கையோட உழணும், போரடிக்கிறவன் நம்புகிறதுல பங்கடையணும் என்கிற நம்பிக்கையோட போரடிக்க வேண்டியது. ஆகையால் அது நமக்காகவே எழுதியிருக்கிறது அப்படின்னு எழுதிட்டு, நாங்கள் உங்களுக்கு ஞான நன்மைகளை விதைத்திருக்க உங்கள் சரீர நன்மைகளை அறுத்தால் அது பெரிய காரியமா? நாங்கள் உங்கள்கிட்ட கேட்குறோம், காணிக்க உதாரணத்துவமாக கொடுன்னு கேட்குறோம். ஏன் கேட்குறோம்? நாங்கள் உங்களுக்கு ஞான நன்மைகளை விதைச்சிருக்கிறோம். ஞான நன்மை விதைச்சதுனால அந்த விதை பலன் கொடுக்குது. ஒரு காலம் நான் கஷ்டப்பட்டு உதைச்சோம், நிலத்தை தோண்டினோம், நிலத்தை உழுதோம், காலியாக கிடந்த நிலத்தை ஒன்றும் இல்லாத நிலத்தை நிலத்தை பண்படுத்தி அதை உழுது அதில் விதையை விதைச்சோம், கண்ணீரோடு விதைச்சோம், கண்ணீரோடு புத்தி சொன்னோம், ஞான நன்மைகளை நாங்கள் விதைச்சோம். ஞான நன்மையை விதைச்ச நாங்கள் சரீர நன்மைகளை அறுக்கிறது பெரிய காரியமா? நான் அறுக்கக்கூடாதா? நீ எப்படி எனக்கு கொடுக்கக்கூடாதுன்னு சொல்ல முடியும்? நான் 5 பிள்ளை பெற்றேன். ஒருத்தனை டாக்டர் ஆக்குனேன், ஒருத்தன் இன்ஜினியர் ஆக்குனேன், ஒருத்தனை பெரிய ஆசிரியர் ஆக்குனேன். ஒவ்வொருத்தையும் 1 லட்சம் சம்பாதிக்கிறான். நீ எப்படி அவர் 5 பிள்ளை சம்பளத்தை அவரே சாப்பிடலாம்? கறி கொளுத்து போயிருக்க கூடாது? 5 பிள்ளை சம்பளம் சாப்பிடலாமா அவர்? நான் 5 பிள்ளை எவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்தேன். பிறகு என் பிள்ளை ஊரா வீட்டில் கொண்டு கூட்டு வருவான். எங்கள் அப்பா என்னை டாக்டர் ஆக்கிட்டாரு, எங்கள் அப்பா எங்கள் இன்ஜினியர் ஆகிட்டாரு, எங்கள் அப்பாவுக்கு 10 ஏக்கர் நிலம் இருக்குது, ஐயோ பாவம், சம்பாத்தி எல்லாம் கொண்டு பக்கத்து வீட்டில் கொண்டு கொடுத்துட்டு வாப்பா. எங்கள் அப்பா அம்மா அப்படியே தைச்சிட்டு சொடக்கு போட்டு, என் பிள்ளை நல்ல பிள்ளை, நான் படிக்க வச்ச ஊரா வீட்டில் கூப்பிட்டு வருது பாரு. நான் விதைச்சேன் ஐயா. இன்னைக்கு சில சொல்கிறாங்க சபை பணத்தை பேசு. நான் பணத்தை பற்றி என்றைக்கும் பேசினதில்லை. ஆனால் உன் கடமை என்ன? உனக்காக எத்தனை மணி நேரம் நான் விழிச்சிருந்து, உனக்காக நான் உட்கார்ந்துருந்து, உனக்காக நான் முழங்கால் படிட்டு கதறி, நான் தேவ சமூகத்து நேரத்தை செலவழித்து நான் ஞான நன்மையை விதைச்சி அது பலன் கொடுக்கும் போது டிவிக்காரன் வரான், பேப்பருக்காரன் வரான், அது எப்படி அவருக்கு கொடுக்கலாம்? நீ வந்திருக்கணும்யா என் கூட உழைக்கிறதுக்கு, கொத்துறதுக்கு நீ வந்திருக்கணும். நீ என் கூட முழங்கால் போட வந்திருக்கணும். பவுலை தான் நம்ம கண்டி பேசல. ஆரம்ப சபையில் இல்லை, காணிக்கை சேர்க்குதல் இல்லை. ஆனால் சபை வளரும் போது ஞான நன்மைகளை விதைத்து அவைகளை அறுவடை செய்ய வரும் பொழுது அறுவடைக்கு போட்டி போட வந்தான். எதுக்கு போட்டி போட வரல? விதைக்கிறதுக்கு ஒருத்தன் வரலங்க, விதைக்கிறதுக்கு வரல. அவங்களுக்கு ஞான நன்மைகளை கொடுக்க ஒருத்தன் வரல, அவங்கள விசாரிக்க ஒருத்தன் வரல, அவங்க நன்மை தீமைகளில் பங்கு பெறக்கு ஒருத்தன் வரல. எந்த பத்திரிக்காரன் வரான், எந்த டிவிக்காரன் வரான்? நான் இதை குறைவா நினச்சிக்காதீங்க. நான் வேதத்தில் இல்லைன்னு நினைக்கக்கூடாது. இன்றைக்கு சபை பணம் சம்பாதிக்குது. ஏங்க பணம் சம்பாதிக்கட்டும், ஆத்மா சம்பாதிக்கு. நீ எத்தனை சம்பாதிச்ச? 1000 ஆட்டை சம்பாதிச்சோம், 1000 ஆடு பால் கொடுக்குது, நான் பண்ணையார் ஆகிட்டேன். நீயும் போய் ஆட்டை சம்பாதி, நீ ஆட்டை கொண்டு வா. அதை செய்ய மாட்டான், வயிறறிஞ்சு சாவுறான். கொடுக்கக்கூடாது, அதுக்கு உபதேசம் கொண்டு வரான். எங்கே சொல்லியிருக்கு? சொல்லியிருக்கியா? உன்னுடைய கொடுத்தல் உற்சாகமாய் கொடு, கஞ்சத்தனமாக கொடுக்காத, நீ தாராளமாய் கொடு. நீ எவ்வளோ விதைக்கிறியோ நீ அவ்வளவு அறுப்ப. இதெல்லாம் சொல்லிட்டு சொல்கிறாரு. நான் விதைச்சப்பா ஞான நன்மைகளை நான் விதைச்சிக்கிட்டு இருக்கேன். குடிகாரனாக இருந்தவனை, எங்கேயோ துன்பாக இருந்தவனை அவனை அழைச்சி கழுவி அவனை சுத்திகரித்து அவனுக்கு ஞான நன்மைகளை கொடுத்து அவனை விசாரித்து அவனை கவனித்து அவனை வளர்த்துக்கிட்டு இருக்கேன். நீங்கள் எப்படி சொல்ல முடியும்? இன்றைக்கு ரொம்ப துணிகரமாக ஊழியர்களுக்கு விரோதமாக இன்றைக்கு எழுதுகிறாங்க. அவங்களுக்கு தான் தெரியும் அப்படின்னு அவங்க எழுதிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் வேதத்தை அறியணும்,
காலப்போக்கில் சபை வளர 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 உபதேசங்களை ஜனங்களுடைய வளர்ச்சிக்கு ஏற்ற விதமாக சபை கொடுத்தது. வாரத்தின் முதல் நாளில் சேர்க்கணும், வாரத்தின் முதல் நாளில் அப்பம் படணும். அப்போ வாரத்தின் முதல் நாளை ஆராதனை நாளாக கொண்டு வந்தார்கள். ஒழுங்கினங்களை ஒழுங்காக்கினார்கள். ஆரம்ப ஒழுங்கினமாக இருந்துச்சு. இஸ்ரவேலர் ரட்சிக்கப்பட்டு வெளியே வந்தபோது எல்லாம் ஒழுங்கினமாக தான் இருந்துச்சு. ஆனால் ஆண்டவர் எல்லாத்தையும் பிரமாணங்களை கொடுத்து ஒழுங்கு பண்ண ஆரம்பத்திலேயே செய்யலை. பிள்ளை பிறந்த உடனே நீங்கள் சட்டம் போட்டுறீங்க பிள்ளைக்கு? இல்லை. அந்த பிள்ளை நன்மை தீமை அறியத்தக்க வயது வர்ற வரைக்கும் அந்த பிள்ளையை நீங்கள் விட்டு பிடிக்கிறீங்க. அதுக்கப்புறம் விட்டு பிடிச்சிங்கன்னா நீங்கள் ஆபத்தில் மாட்டிக்கிடுங்க. சட்டம் சொல்ல வேண்டிய காலங்கள் சட்டம் சொல்கிறீங்க. அதுபோல சபையை தேவன் ஆரம்ப நாட்களிலே அவர் அழைத்து வந்த ஒரு காரியத்தை அழைத்து வந்துட்டு ஓய்வு நாளை கொடுத்தது போல புதிய ஏற்பாட்டு சபையும் வந்தபோது வெறும் மனம் திரும்புதல், ஞான ஸ்நானம், வேறுபடுபட்ட ஜீவியம், வெறும் ஆராதனை, ஜெபம் இவைகளைத்தான் முக்கியப்படுத்தினார்களே தவிர நீங்கள் வேசித்தனத்துக்கு விலகிருங்க, நீங்கள் நெருங்குண்டதை சாப்பிடாதீங்க, விக்கிரகத்தை படைச்ச சாப்பிடாதீங்க, இதைகளைத்தான் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. காலம் போக போக கர்த்தர் மோசே மலையிலே கொண்டு போனது போல ஆதி தகப்பன்மாரை ஆண்டவர் தனித்து கொண்டு போனார். அவங்க தைரியமாக எழுதினாங்க, இதை நான் மனுஷனால் பெற்றதில்லை, இதை நான் மனுஷனால் கற்றதும் இல்லை, தேவன் எனக்கு வெளிப்படுத்தினார், உங்களுக்கு ஒப்பு கொடுத்ததை நான் கர்த்தரிடத்திலே பெற்றுக்கொண்டேன் என்று சொல்லக்கூடிய அளவிலே அவர்கள் காலப்போக்கிலே சபை என்ன செய்ய வேண்டும், சபை எப்படி வளர வேண்டும், சபை வெறும் ஆராதித்து கொண்டு சாப்பிட்டு கொண்டு சொத்துக்களை விற்று கொடுத்து கொண்டு மாத்திரம் இல்லை, சபை பரிசுத்தமான சபையாக கரை திரை பிழை இல்லாத ஒரு சபையாய் கர்த்தருக்கு முன்ன நிற்கணும். அங்கே வந்த ஞானத்துக்கு ஆண்டவர் படிப்படியாய் சபையை கொண்டு வந்தது போல ஆராதனையே மாத்திரம் அல்ல, ஆராதனை நாளையும் கொண்டு வந்தார். வாரத்தின் முதலாவது நாள் கூடி வர வேண்டும், வாரத்தின் முதலாவது நாள் அப்பம் விற்க வேண்டும், வாரத்தின் முதலாவது நாளில் காணிக்கை சேர்க்க வேண்டும், காணிக்கை உதாரத்துவமாய் உற்சாகமாய் கொடுக்கப்பட வேண்டும். இவைகளெல்லாம் உபதேசங்களாக படிப்படியாய் கொண்டு வரப்பட்டது. இன்றைக்கு அநேகர் அப்போஸ்தலரில் சொல்லப்பட்டது போல பாரமான ஒன்றையும் சபை மேலே வைக்கக்கூடாது என்று சொல்லி கேட்கிறார்கள். உண்மைதான். இன்றைக்கு பிறந்த குழந்தை மேலே பாரம் வைக்கக்கூடாது, நான் கல்யாணம் பண்ணினவன் மேலேயும் பாரம் வைக்கக்கூடாது, ஊர் சுற்றிட்டே வா அப்படின்னு அவன் மேலே பாரத்தை வைக்கக்கூடாது அப்படின்னா ஆபத்து இல்லையா? அவன் பாரம் சுமக்கணும், தன்னுடைய குடும்பத்தின் பாரத்தை சுமக்கணும், பெற்றோர் சுமந்த பாரங்களை அவன் சுமக்கணும். அது எப்போ? அதுக்கு ஒரு காலம் இருக்கு. பாரம் சுமக்க ஒரு காலம் இருக்கு. ஒரு காலம் பாரம் அவன் மேல் வைக்காதேன்னு சொல்ற ஒரு காலம் இருக்கு, இன்னொரு காலம் பாரம் அவன் மேல வை அப்படின்னு சொல்ற காலம் இருக்கு. இதுல மாற்றி வச்சிடக்கூடாது. நாம பாரம் வைக்கக்கூடாத காலத்தில் பாரத்தை வச்சிடக்கூடாது, பாரம் வைக்க வேண்டிய காலத்தில் பாரத்தை விட்டுறக்கூடாது. அது சரியாய் சபை செய்யுமானால் நான் தாழ்மையாக சொல்லுவேன், கர்த்தருடைய உபதேச நாட்கள் இளைப்பாறுதல் நாட்களாக கர்த்தர் இந்த நாளை வாரத்தின் முதலாவது நாளை சபை கூடி வரும்படியாக வைத்து அதில் செய்ய வேண்டிய காரியங்களை செய்தார். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக, கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. கர்த்தர் எப்போ இந்த வெளிப்படுத்துகிறார் என்று கேட்டால் நான் தாழ்மையாக இன்றைக்கு அப்படியே உட்கார்ந்து யோசிச்சு கொண்டே இருக்கும்போது எனக்கு ஒரே ஒரு வசனம் மட்டும் ஞாபகத்தில் வந்தது. பழைய ஏற்பாட்டு காலத்தில் வேதம் என்று சொன்னால் என்னன்னு கேட்டிங்கன்னா பிரமாணம் இல்லையா? பிரமாணம் தானே, எல்லாமே என்னதான் கட்டளை. ஆனால் சங்கீதக்காரன் 119 சங்கீதம் 18 வசனத்தில் உம்முடைய வேதத்தில் உள்ள அதிசயங்களை காணும்படி, அப்போ
இதுவரைக்கும் எல்லாம் உபதேசிக்கிற ஆசாரியர் இருக்காங்க, பிரதான ஆசாரியர் இருக்காங்க. இவங்கெல்லாம் என்னத்தை வேதத்தை என்னத்தை பிரசங்கம் பண்ணாங்க? என்னால் என்னத்தான் பிரசங்கம் பண்ணாங்க? பிரமாணம் தான் பிரசங்கம் பண்ணான். அவன் சொல்றதெல்லாம் பிரமாணம். ஓய்வு நாளை கைக்கொள்ளு, பெற்றோரை கனம் பண்ணு, விபச்சாரம் செய்யாது இருப்பாயாக, களவு செய்யாது இருப்பாயாக, கொலை செய்யாது இருப்பாயாக, இச்சியாது இருப்பாயாக. இதுவரைக்கும் அதுக்கு பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா பிரமாணம். ஆனால் தாவீது ஜெபம் பண்றாரு, ஆண்டவரே எல்லாரும் பிரமாணம்னா கட்டளை நினைக்கிறாங்க, ஆனால் நீர் என் கண்களை திறந்தீர்னா இது கட்டளையாக இருக்காது, இது வேதத்தை அதிசயத்தை காண்கிற புஸ்தகமாக இருக்கும். இப்போ நிறைய பேருக்கு இன்றைக்கு வேதம் எப்படி இருக்குன்னா கட்டளையாக இருக்கு, ஏன்னா குருடனாக இருக்கான். இந்த வேதத்தை தெரிவதற்கு கண் தெளிவாகுமானால் இது கட்டளை புஸ்தகம் இல்லை, இது அற்புதத்தை காண்கிற புஸ்தகமாக இருக்கும். நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய வாழ்க்கையை அற்புதமாய் மாற்றுகிற புஸ்தகமாக இருக்கும். வசனத்தை அவங்க கைக்கொள்ள, வசனம் அவங்களை குணமாக்குற வசனமாக மாறும், அற்புதம் செய்கிற வசனமாக மாற்றும், அவங்களை பிரகாசிக்கிற வசனமாக மாற்றும். அன்றைக்கு அவன் கண்ணு திறக்காதனால இதை பிரமாணமாகவே நினச்சிட்டான். ஆனால் ஆண்டவர் தம்முடைய தாசர்களுக்கு இதை பிரமாணமாக இல்லை, வேத வாக்கியங்களை இவர்கள் வாழ்வுக்கு நல்வாழ்வுக்காக எழுதி கொடுத்தார். ஆனால் அவங்க அதை அந்நிய காரியமாக எண்ணி இதை பிரமாணமாக தள்ளிட்டாங்க. இன்றைக்கு நம்முடைய கண்கள் திறக்கப்படும், ஆனால் நம்ம கண்கள் எவ்வளோ பிரகாசமாகுதோ அவ்வளவு இந்த புஸ்தகம் நமக்கு அதிசயத்தின் புஸ்தகமாக, நம்மை பிரகாசிக்கிற புஸ்தகமாக இது நிச்சயமாய் மாறும். இது கட்டளையாக இருக்காது, இது பிரமாணமாக இருக்காது, நாம் நேசிக்கிற ஒரு புஸ்தகமாக மாறி இன்னும் நம்மை ஆழத்துக்குள்ளே இன்னும் நம்மை கொண்டு போகத்தக்கதாக, கற்பனையின் மேல் கற்பனை என்று சொல்லாதபடி கர்த்தர் தம்முடைய பிள்ளைகள் எந்த அளவுக்கு வளரணும்னு விரும்புகிறாங்களோ அந்த அளவுக்கு தன்னை ஒப்பு கொடுக்குறாங்களோ அவங்களை கர்த்தர் மேலான காரியங்களுக்கு இந்த வார்த்தையின் மூலமாய் நடத்துகிறார் என்பதை நான் அறிந்து கர்த்தரை துதிக்கிறேன். கர்த்தர் நாம் எத்தனை வாஸ்தவங்கிறது முக்கியம் இல்லை, இந்த வேதத்துக்கு ஒருவன் எவ்வளவு தன்னை அர்ப்பணிக்கிறானோ அவ்வளவாய் தேவன் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இந்த வேத வசனங்கள் அதிசயங்களை காட்டி கொடுத்து நடத்துகிறார் என்பது உண்மை என்பதை அறிந்து கர்த்தரை துதிக்கிறேன். கர்த்தர் நம் கண்களை திறப்பாராக. எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட வேலைக்காக உமக்கு நன்றி. ரட்சகா, இந்த வசனங்களை உம்முடைய அன்பின் கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறேன். இந்த வசனங்களை அடியானுக்கு தந்து அடியானை இன்றைக்கு பிரசங்கிக்க பண்ணியிருக்கிறீர். என்னுடைய வாழ்க்கை இந்த வசனத்தின்படி அமைய உதவி செய்யும் சுவாமி. வெறும் வாய்ச்சாலகனாக ஆண்டவரே, வெறும் பிரசங்கியாக மாத்திரம் இல்லாதபடி இந்த வசனத்தின்படி நான் வாழுகிறவனாய் இன்னும் இந்த வசனத்தின் ஆழத்துக்குள்ளே நான் கடந்து போய் வசனத்தின் அற்புதங்களை, வசனத்தினுடைய அதிசயங்களை காண்பதற்கு என்னை நடத்தும், என்னை ஆசீர்வதியும், பாதுகாத்துக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.